இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த காலத்திலோட நம்மளுடைய விஞ்ஞானங்கள்ங்க. இந்த சவுண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு இதை என்ன சொல்லுவாங்க, கிளான்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நம்மளை சுற்றி நிறைய மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு எல்லாமே மேஜிக் தானேங்க. ஒரு பூ மலருது மேஜிக் தானே. அது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிறதும் மேஜிக் தான். வயிற்றுல அவ்வளோ தூரம் இருந்து அவ்வளோ 9 மாதம் வரைக்கும். ஆனால் அதெல்லாம் மேஜிக் தானே. ஒரு சின்ன விதையில் எவ்வளவோ பதிவுகள் இருக்குது. அதை நம்ம விதைக்கும் போது மண்ணில் இருக்கும்பொழுது, மண்ணுன்ற அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்பொழுது, அந்த விதைக்குள்ளே அந்த மரத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. அது வளரும்போது மேஜிக் தானே. ஆனால் இதை மேஜிக்னு தெரியாமல் எல்லாம் சாதாரணமாக வளர்கிற மாதிரி இயற்கை நமக்கு காட்டியிருக்கு. விஞ்ஞானிகளும் அதை நம்புகிற இது மாதிரி இருக்கிறதுனால இது மேஜிக் இல்லைன்னு நினச்சிருக்காங்க. எல்லாமே அற்புதங்கள். இந்த அற்புதங்கள் எல்லாமே நம்ம சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். செஞ்சு தான் பாருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உங்களால் மனப்பாடம் பண்ணி செய்ய முடியலன்னா தயவு செய்து டெய்லி யூடியூப்பில் ஒரு ஸ்பீக்கரோ ஹோம் தேட்டரோ ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை டிவிலையோ இதை நீங்கள் போட்டிங்கனாலே போதும். காலையில் எல்லாமே சுபிட்சமாக ஆக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ட்ரை பண்ணாமல் எதையுமே அடைய முடியாது. முயற்சி பண்ணாதான் அதோடைய மகத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணாமல் அதெல்லாம் சும்மா அப்படின்னு நம்ம 6வது அறிவு வச்சிருக்கிற மாதிரி பகுத்தறிவுன்னு பேசிட்டு இருந்தோம்னா எதையுமே அடைய முடியாது.